பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கும் செக்கரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். செக்கரியா சாப்டர் 9 verse 11. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். என்னவா அது? என்ன உன் உடன்படிக்கையின் ரத்தம்? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம், நமக்குள்ள எந்த ஜீன் ஓடுது, எங்க அம்மா அப்பா அது ஓடுது, இந்த ரத்தம் ஓடுது, அவங்க ரத்தம் தானே, இந்த ஜாதி இந்த மதம் அப்படின்னு. ஆனா என்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கையின் ரத்தத்துக்கு நம்ம பிள்ளைகளாக மாறிட்டோமோ, அவர் ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்புக்கு பெற்று அவர் பிள்ளைகளாக மாறினதுனால அவர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பிதா சொல்றாருன்னா, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியே ஒரு ஆபத்தான ஒரு அடிமைத்தனமான ஒரு நிலைமை. அந்த அடிமைத்தனத்திலையும் குடிக்க கூட தண்ணீரே இல்லாத ஒரு குழியில இருக்கிறவங்க நிலைமை எப்படி ஆகும்? மரித்து போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர சான்ஸ். அதாவது ரட்சிப்பு இல்லாம, தேவனுடைய அன்பு இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, இந்த உலகத்தின் பாவத்துல, சிற்றின்பத்துல, இச்சையில, பிசாசின் புடியில, எந்த அடிமைத்தனத்துல, கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, பாதாளத்தின் வல்லமைகள், எந்த அடிமைத்தனத்துல அவங்க இருந்தாலும் தேவன் சொல்றாரு, உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தம். அது என்ன? நம்ம உடன்படிக்கையின் ரத்தம்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவர் பிள்ளைகளாக ஆனதுனால நமக்குள்ள ஓடுறது யாரோட ரத்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் இல்லையா? அப்ப அந்த ரத்தத்தின் உடன்படிக்கையினால என்னவா? நம்ம அவர் பிள்ளைகளாக ஆனதுனால நம்ம இனஜன மக்கள், நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம குடும்பத்தினர்கள் என்னவா? ரட்சிக்கப்படுவார்கள், விடுதலையாக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து இந்த வார்த்தையை கொடுக்கிறார். எப்போ நீங்க அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டு ரட்சிப்புக்குள்ள வந்திருந்தீங்கன்னாக்க, இயேசுவின் நாமத்தினால, அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால ஆண்டவர் உங்களுடையவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து, அடிமத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்கள். ஆமீன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபையினால, இயேசுவின் ரத்தத்தினால எங்கள் பாவங்களை கழுவப்பட்டு இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பு கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால எங்களுடையவர்களை, சிறைப்பட்டு கிடக்கிறவர்களை, ஆண்டவரே, தண்ணீர் இல்லாத குழியில கிடக்கிற அனுபவத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தாரும் இயேசுவின் நாமத்தினால அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால நீர் விடுதலை ஆக்குவதற்காக நன்றி ராஜா. உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தை அது வீணாக திரும்பாது நாங்கள் விசுவாசித்து இந்த வேத வசனத்தை வச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களுக்காக ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரும் நீர் விடுதலை ஆக்கிவிட்டதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களுடையவர்களே அவரோட உடன்படிக்கையின் ரத்தத்தினால விடுதலையாக்க போறார். உன்னுடைய உடன்படிக்கை ரத்தம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்குள்ள இருக்கனால அந்த ரத்தத்தினால அவர்களுக்கு விடுதலை உண்டு. ஆமீன். காட் பிளஸ் யூ.